சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன் என்று இயேசு சொல்லுகிறார். அந்த சமாதானம் எப்படிப்பட்டதா? உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதல்ல, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. சத்தமர் அல்லேலூயா. இன்னைக்கு உலகத்தில் எந்த பக்கம் நீங்க திரும்பி பார்த்தாலும் இந்த சமாதானம்ன்றது உலகத்தில் இல்லை. பார்க்கறதுக்கு உலகம் ரொம்ப பிஸியாக ஓடுறது போல தான் இருக்கும், ரொம்ப எல்லாரும் பயங்கர பணத்துக்கு ஆசைப்பட்டு ஓடுறது போல தான் இருக்கும், எல்லாம் சந்தோஷமா இருக்கிறது போல தான் இருக்கு. ஆனால் பட் தி ரியாலிட்டி இஸ் சமாதானம் இன்னைக்கு இல்லை. மனிதன் சமாதானத்தை தேடியவன் தத்தளித்துக் கொண்டிருக்கிறான், சமாதானத்திற்காக ஏங்குகிறான். சமாதானம் கிடைக்கும் சொல்லிட்டு உலகம் தருகிற அந்த சமாதானத்தில் அவன் மூழ்கி கிடக்கிறான். பலவிதமான பாவத்தை அனுபவித்து அந்த குறிப்பிட்ட நேரத்திற்கு அந்த சமாதானத்தை மனிதன் அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். ஆனால் இந்த பிரச்சனை என்னன்னா, நிரந்தரமான சமாதானம் மனிதனுடைய இருதயத்தில் இன்னைக்கு இல்ல. இந்த ராத்திரி ஒருவேளை சமாதானத்தை இழந்து இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்து உண்மையான சமாதானத்தை உங்கள் இருதயத்தில் இந்த ராத்திரி தருவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். சத்தமர் அல்லேலூயா. சமாதானத்தை இழந்து ஒருவரை தத்தளித்துக் கொண்டிருக்கிறீர்களோ? கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் பிரதர், ஆனா எல்லாம் பொத்தலான பையில விழுறது போல இருக்கு, கையில மீந்து ஒண்ணு நிக்கவே மாட்டேங்குது. கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் சம்பாதிக்கிறோம், ஆனா பாதி இஎம்ஐ போறது, வீடு லோன் போயிது, கார் போயிது, எல்லாத்துக்கும் போயிருது. மிஞ்சு போய் கொஞ்சம் நிக்கிறதுல ஒண்ணுமே பண்ண முடியல. எங்க பிரச்சனை நடக்குது ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. ஆண்டவருக்கு உண்மையா தேடுறேன், ஆண்டவர் உண்மையா கொடுக்குறேன், ஆனா எங்கேயோ ஒரு தப்பு நடக்கு சார். நான் சமாதானமா தூங்கி பல மாதங்கள் ஆச்சு சார். எத்தனை பேர் சொல்ல முடியும் இந்த ராத்திரிங்க? ஐயா, வெளியே பார்ப்பதற்கு மிக அழகாக தெரிகிற உங்களுடைய முகங்கள், ரொம்ப சாந்தமா எல்லாம் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்குன்னு சொல்ற உங்க முகங்கள் 99% வெளியே தெரிகிறதெல்லாம் முகமுடி தான், உள்ளதான் உண்மையான முகம் இருக்கு. எத்தனை பேர் அதை ஒத்துக்கிறீங்க? ராமன் சொல்லுங்க பார்ப்போம். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்றவங்க யாரா இருக்கீங்களா? அப்படி யாரா இருந்தீங்கன்னா நீங்க இன்னும் இயேசுக்குள்ள வரலன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இந்த உலகத்தில் உனக்கு உபத்திரவம் உண்டு, உனக்கு பிரச்சனை இருக்குப்பா, ஆனாலும் திடன் கொள், நான் உலகத்தை ஜெயித்திருக்கிறேன். நீ அப்படிப்பட்ட வழியில போகும்போது நான் உன்னை தனியா விட்டுற மாட்டேன், நான் கூட பிரயாணிக்கிற ஒரு ஆண்டவர். இது உலகத்தின் முடிவு பிரிந்தும் சதா காலங்களிலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நம்ம ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து ஏதோ பாதியில நம்மளை விட்டு போகிற ஆண்டவர் அல்லங்க. வசனம் சொல்லுகிறது, இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும் நம்முடைய தேவன், மரண பரியந்தம். நல்ல கையை தட்டி